படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கோஸ்ட் தான். ஹீஸ் அ டெவில், ஆல்வேஸ் ஹீஸ் டெவில். ஆமாம், பார்ட் 1 பார்க்கும்போது வில் பி ஹேவிங் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ. ஸோ அது மாதிரியே இருந்தது. நாட் கண்டினியூஸ் ஸ்டோரி, பட் இட் வாஸ் குட். ப்ரோ ட்விஸ்டெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நிறைய கேமியோலாம் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி படத்தோட கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி செம்ம சூப்பராக இருந்தது. பார்ட் 3 லீட் இருக்குது. அடிபொலி. ஆமாம் இருக்குது, பட் அது எண்டில் தான் உங்களுக்கு தெரியும். பட் நான் இப்பயே சொல்லல, பட் நல்லாயிருக்கும். பிருத்திவிராஜ், மோகன்லால் எல்லாருமே செம்மையாக இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மெயினாக விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக 2 வேஷம் வருது. இந்த மலையாளி அந்த ஒரு வேஷம் வருது, இந்த அண்டர்வேர்ல்டு கிங் மாதிரி ஒரு வேஷம் வருது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இருக்கு நல்ல ரொம்ப கேரக்டர் கொடுத்துருக்கு 2 பேருக்கும். ஸ்பேஸ் இருக்குது மூவி 2 பேருக்கும். ஓவராலாக ஓகே, நல்ல குவாலிட்டி மூவி தான். படம் சூப்பராக இருந்தது. என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, கப்பலோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் என்டர்டைன்மெண்ட் அதுக்கு பாரபட்சம் இல்லை. அண்ட் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ், மியூசிக்கு ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இல்லை, அது வேண்டாம், அது திணிக்கும். பட் பிஜிஎம் எல்லாமே தெரிவிக்க விட்டுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. அவர் அதில் ஃபுல் பார்ட்டியை பற்றி சொல்லியிருந்தார். இதில் அவர் நினச்சி பார்க்காத என்னென்னவோ சொல்கிறாரு, பயங்கரமாக இருக்கானா. நல்லா டிஸ்கிரைப் எப்படி நான் சொல்கிறது, அது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே வரல. லாலேட்டன் தான். அவர் ஆக்சுவலாக நாங்கள் நினச்சி பார்க்காதது அது வந்ததுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பார்ட்டியோட அவங்க தம்பி, பட் இதில் ஆப்போசிட். அது நாங்கள் நினச்சி பார்க்கல, பட் செமையாக இருக்குது. இன்ட்ரோ கொஞ்சம் தள்ளி தான் வரும். படம் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸு அந்த டைமில் தான் இன்ட்ரோ வரும். ப்ரெசன்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி தான் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. அதில் காமிக்காதது அவர் யாருன்னு அதில் தெரியாதுல்ல, இதில் தெரியும் அது யாருன்னு. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. மோகன்லாலோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலும் மாசாக இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிசிறத டாம் போகுது. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், படத்தில் ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கேயுமே நகர்ற மாதிரி இல்லை, நம்ம வெளில போய் ஃபோன் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. திரைக்கதை ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. கேமியோ ரோல் இருக்குது, அதுதான் சஸ்பென்ஸே. ஆக்சுவலாக படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அடுத்த பார்ட்டுக்கான லீடு இருக்குது. பார்ட் 3 எப்போன்னு தெரில, பிகினிங் தான் போடுறாங்க. பட் படத்தோட ஒவ்வொரு அணுவுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நகர்வு நல்லா இருக்குது. தமிழில் பார்க்க சொன்னதுக்கு காரணம் தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக. அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை கடைசியில் சொல்ல வர விஷயமா இருக்கட்டும், எல்லாமே தமிழ் ஆடியன்ஸை போய் கண்டிப்பாக சேரும். அதனால தான் அவங்க தமிழில் பாருன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஹைப் அப்படின்றது இருந்தது. பட் ஸ்டில் பார்ட் 1 அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போயிருப்போம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகலை. படத்தில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா கதைக்கு அந்த வெயிட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா படத்தை இன்னும் இதுவாக வச்சுருக்கலாம். 3 ஹவர் படம் அப்படின்னும் போது அந்த ஒரு ட்ராகியாக ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த தூக்கம் வர ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் படத்தில் என்ன சொல்லுவேன்னா, படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட தமிழ் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ஃபுல்லாக சப்டைட்டிலில் தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு ஹிந்தியில் டோட்டலாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா யார் இவனுங்க, இந்த கதைக்கு இவனுங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு இவனுங்க ஹிந்தி பேசுகிறானுங்க, இது தமிழ் படமாக இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு தமிழ் வரலன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணுன்னே ஹிந்தியை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்துடும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கான ஏன் அது நடந்தது அப்படின்றத கிளைமேக்ஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் கனெக்ட் ஆகும். இந்த படம் யாருக்கான படம்னா, டோட்டலாக இந்த கமர்ஷியல் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இது பண்ணுறவங்க, இந்த கேஜிஎஃப் அந்த மாதிரி படம்லாம் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எம்புரான் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. இவங்க கொடுத்த ஐப்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, அந்தளவுக்கு இருக்குமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா நம்ம உண்மையிலே சொல்கிறேன், லூசிஃபர் சூப்பராக இருந்துச்சு. எம்புரான் வரமே ஏதாவது ஆகிட போதா அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எம்புரான் மாதிரி தான் இருந்தது. இது வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி இந்த கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 இருந்துச்சோ, பார்ட் 3 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே லூசிஃபர் பார்ட் 3 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறாரு, ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் ஆகிறார் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாரு. அவரே நிறைய கேமியோ, அவரே நிறைய கெஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி பண்ணுவார். இல்லை ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாரு. இல்லை ஐட்டம் சாங் கம்பல்சரி வச்சா தான் படம் ஓட நினைப்பார். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் ஒரு நல்ல நடிகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் டேரக்டர். லூசிஃபருக்கும் அவர் தான் டேரக்டர், இந்த படத்துக்கும் அவர் தான் டேரக்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, மொத்த படத்தில் அவரே 2 சீன் தான் வருவார், அதுக்கு மேலே வரமாட்டார்.
மோகன்லால் படத்தோட கதாநாயகன் அவரே பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து 40 நிமிஷம் கழிச்சு தான் படத்துலேயே வராரு உள்ள. ஸோ ஒரு டேரக்டர் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சிருக்காரு அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதனால் இந்த படங்கள்லாம் வெற்றி அடையுது. தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் பார்த்துக்கணும் இதை. படத்தோட மேக்கிங் வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், பிச்சுட்டாங்க உண்மையிலே. நம்மளாம் இன்னும் எப்படா இந்த அளவுக்குலாம் போவோன்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் லூசிஃபர் பார்த்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதுன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் லூசிஃபர் பார்க்காம டேரெக்டாக இந்த படத்தை வந்து ஸ்டாண்டர்டாக பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கடியாக போகும். என்ன காரணம்னாக்கா ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதாவது மோகன்லாலுக்கு இன்ட்ரோவே பயங்கர லென்த்தாக கொடுப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே வில்லனுக்கு பயங்கர இன்ட்ரோ கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் லூசிஃபர் பார்த்துட்டு அந்த பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ற அந்த ஒரு ஹைப்புக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் எப்படா செகண்ட் ஆஃப் வரும்னு காத்துட்டு இருப்பீங்க. திருப்பி அந்த ஸ்டோரிக்குள்ளே இவங்க போவாங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் காத்துட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் பிரதர், சூப்பரான ஒரு படம், அருமையான ஒரு படம். பார்ட் 3க்கு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் கூட இவர் தன்னை ஒரு கோஸ்ட் தான் சொல்கிறாரு. ஒருத்தனை கொலை பண்ணும்போது சியூ இன் ஹெல்லுன்னு தான் சொல்லிட்டு தான் சாவடிக்கிறார். நரகத்தில் 2 பேரும் சந்திப்போம் போ அப்படின்னா இவர் தெரியும் லூசிஃபர்ன்றவனே நரகத்தில் இருக்கவன் தான், புரியுதுங்களா இல்லையா? அந்த ஒரு இதில் தான் இவங்க வைக்கிறாங்க. நான் கெட்டவன் தான் கெட்டவன்லேயே நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்கிறாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா வீரதுரேஸ்வரனுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ரொம்ப தலைவலி. 10 பேர் வந்திருந்தோம், 10 டிக்கெட்டும் போயிடுச்சு. 7 நாள் கழிச்சு தரோன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சரி எப்படி பார்ப்போன்னு சொன்னால், என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு சினிமா ரசிகன். நான் வந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு போனோம்னா எனக்கு புரியும்னு என் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் விடிய காலையிலே உட்காந்து ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு இந்த படம் வந்து ஓரளவு கனெக்ட் ஆச்சு, எனக்கு படம் புரிஞ்சிச்சு. ஆனால் இதுவே வந்து மற்ற ஆடியன்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து லூசிஃபர் 1 பார்க்காம உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் படம் காட்டு முக படமாக இருக்கும். ஏன்னா கதையே இல்லை. நீங்கள் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் போகுது கதையை சொல்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் என் தலையை சொரிய ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா மலையாளத்தில் சினிமாவில் வந்து ஒரு 300 தேட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வேணாம், நம்ம தமிழ் மாதிரி தெலுங்கு மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு போகும்னு சொல்லிட்டு உண்மையிலே சரியான ட்ரை. இது ஒரு பேன் இண்டியா படம், அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் வந்து அந்த கதைக்குள்ளெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு கிபி காலத்தில் உள்ள சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை பரோஸில் தூங்க வச்ச மோகன்லால் வந்து இந்த படத்தில் எழுப்பி உட்கார வச்சிட்டாரு. ஃபேனுக்கு வந்து செம்ம படம். மோகன்லால் ஃபேனுக்கு அந்தளவுக்கு எல்லாமே படம் ஃபுல்லாக ஹை ஸ்பீட் ஷாட்டு. அந்த ஹை ஸ்பீட் ஷாட்டாக போன உடனே ஆட்டோமேட்டிக்காக படம் லென்த் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் இவங்க கட் பண்ணுறதுக்குள்ள இடமே இல்லாமல் வந்ததுனால வந்து ஒரு 25 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டோன்னா நம்ம வந்து மியூசிக் தான் சொல்லணும். அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல, செம்மையாக பண்ணியிருக்காப்புல. ஒரு வில்லன் நடந்து வர சீனை கூட ஒரு 25 ஷாட் 30 ஷாட் காமிச்சு தான் அந்த ஹை ஸ்பீடில் போய் முடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம காப்பாற்றி விட்டது யாருன்னு கேட்டால் மியூசிக் தான் சொல்ல முடியும். அப்புறம் மஞ்சு வாரியர் அவர் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அப்கமிங் அதாவது என்ன சொல்கிறது பட்டிங் சிஎம்மாக காமிக்கிறாங்க. அவருடைய ரோலை வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸ் வாழ்ந்துருக்காப்புல தான் நான் சொல்ல முடியும். பிருத்திவிராஜோட என்ட்ரிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆளும் பக்கா ஆப்ட்டு பயங்கரமான ஃபிட்னஸில் இருக்காப்புல. ஓவராலாக வந்து இந்த படம் வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்து செம்ம படம், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக லேகான படம். ஆனால் உள்ளே போனதுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் கிடச்சிச்சு, அது மட்டும்தான் சொல்ல முடியும். அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி வந்து பிருத்திவிராஜ் சார் மோகன்லால் சார் காட்டின அந்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு அந்த ஃபைட் சீன்லாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது.